ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது குழந்தைகள் நலன் மற்றும் சமூக சேவை துறையிலிருந்து 3 நோட்டிஃபிகேஷன் நமக்கு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 நோட்டிஃபிகேஷனுக்கும் என்னென்ன வகையான போஸ்டிங் கீழே நமக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புகள்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகை மாவட்டங்கள்லேருந்து நமக்கு பல்வேறு துறைகளிலிருந்தும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய்ட்டு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த துறையிலிருந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து 3 நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக நமக்கு 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் 1 வேக்கன்சியும், சோஷியல் ஒர்க்கரில் 2 வேக்கன்சியும், மொத்தமாக 3 வேக்கன்சி நமக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 27,804 ரூபா கிடைக்கும். சோஷியல் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 18,536 ரூபா மந்த்லி சேலரி கிடைக்கும். ஒரு நல்ல வேலைவாய்ப்பும் கூட. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் 42 வயசு வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோஷியல் ஒர்க்கருக்கும் 42 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் social work or sociology, child development or women rights, public administration or psychology, public health or community, இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோஷியல் ஒர்க்கருக்கு இந்த ஒரு வேக்கன்சிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் பிஏ இன் சோஷியல் ஒர்க் ஆர் சோஷியாலஜி ஆர் சோஷியல் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்பினீங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட், அடிஷனல் பில்டிங், 6th ஃப்ளோர், கலெக்டர் ஆஃபீஸ், ஈரோடு 638011. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் February 28, 2025 ஈவினிங் 5:30 போய் சேர்கிற மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் அனுப்பணும். நேரடியாகவும் நீங்கள் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். அதுக்கடுத்து அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஃப்லைன் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், அதாவது உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் கூட ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தந்தை ஆர் கணவர் ஆர் பார்த்திங்கன்னா பாதுகாவலர் பேரை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அதுக்கு ஜெண்டர், ஏஜ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஆர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர்த் ப்ரூஃப் கேட்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர், அதுக்கான ஜெராக்ஸ் எடுத்து எல்லாமே செல்ஃப் அட்டாச் பண்ணணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் 10th 12th டிகிரி, அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்குறாங்க. அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. போட்டு இந்த அப்ளிகேஷனோட இணைச்சி அந்த போஸ்ட் பண்ணுறீங்களா அந்த கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதி February 28, 2025 ஈவினிங் 5:30 அனுப்ப பாருங்கள். அடுத்து 2வது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை குழந்தைகள் நலக்குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பானது. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெண் உட்பட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அரசால் மதிப்பீடு அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைகள் நலக்குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இப்போ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது, அதுக்கு தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவி அரசு பணி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தை உளவியல் அல்லது மனநல மருத்துவம் அல்லது சட்டம் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மனித உடல்நலம் அல்லது கல்வி அல்லது மனித மேம்பாடு அல்லது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி. இதில் ஏதேனும் ஒரு பட்டம் நீங்கள் பெற்றிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் 35 வயது குறைந்தவராகவும்
65 வயது பூர்த்தி அடைஞ்சவராகவும் இருக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. அதிலும் வந்து சேம் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைச்சி ஆல்ரெடி சொன்ன அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்பணும். சேம் அட்ரஸ் தான். அதாவது இயக்குனர் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, எண் 300, புரசைவாக்கம், நெடுஞ்சாலை, சென்னை 600 010 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மார்ச் 7, 2025 ஈவினிங்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு போய் சேர எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து 3வது நோட்டிஃபிகேஷனும் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை, இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பானது. இதுக்கு பார்த்திங்கன்னா இளைஞர் நீதி குழுமத்திற்கு சமூக பணி உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதற்காக கீழே உள்ள தகுதியின் அடிப்படையில் நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இந்த பதவி வந்து அரசு பதவி அல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் உட்பட 2 சமூக பணி உறுப்பினர்கள் வந்து அரசாங்கத்தால் மதிப்பூதிய அடிப்படையில் வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் வந்து நீங்கள் ஈடுபாடு இருந்தவராக இருக்கணும் இந்த பணியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 35 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா மார்ச் 7, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சேம் அதே அட்ரஸ் தான், அதே ப்ரொசீஜர் தான். அதனால் வந்து சீக்கிரமாக இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆஃப்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். டாக்குமெண்ட் ஏதாவது சரியாக இல்லைன்னா கட்டாயம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். போய்ட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.